ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மண்டலமாணிக்கம் குண்டாற்றில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சபரிநாதனிடம் கேட்கலாம். சபரிநாதன், மண்டலமாணிக்கம் குண்டாற்றில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு மக்கள் அங்கு தற்பொழுது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்கின்றது, இதனால் சொல்லுங்க. நிச்சயமாக மோகன்ராஜ், அதாவது 30 ஆண்டுகளுக்கு பின்பு மண்டலமாணிக்கம் குண்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களை பாதுகாப்புடன் தரைப்பாலத்தில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் கடத்தி செல்கின்றனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்ட எல்லையில் அமைந்துள்ளது மண்டலமாணிக்கம். இங்கே உள்ள குண்டாற்றில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது வெள்ளப்பெருக்கு அதிகப்படியாக ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருச்சுழி, காரியாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கண்மாய்கள், ஏரிகள் உடைப்பு ஏற்பட்டு ராமநாதபுரம் மாவட்ட எல்லையான மண்டலமாணிக்கம் குண்டாற்று வழியாக கமுதிக்கு தண்ணீர் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அருப்புக்கோட்டை, திருச்சுழி, காரியாப்பட்டி, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பேருந்துகளில் வரும் பயணிகளை கமுதி தீயணைப்புத் துறையினர் மற்றும் மண்டலமாணிக்கம் போலீசார்கள் பாதுகாப்பு விருதுநகர் மாவட்ட எல்லையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட எல்லையான மண்டலமாணிக்கம் கிராமத்திற்கு தண்ணீரில் பாதுகாப்புடன் பொதுமக்களை கடத்தி சென்று வருகின்றனர். இதனால் மிகுந்த பொதுமக்கள் சிரமம் ஏற்பட்டு வருகின்றனர். மேலும் கால்நடைகளும் அந்த அப்பகுதியிலிருந்து இப்பகுதிக்கு வருவதற்கு மாட்டிக்கொண்டு மிக சிரமப்பட்டு வருகிறது. இதனால் தீயணைப்பு மீட்புத் துறையினர் கால்நடைகளையும் தொடர்ந்து மீட்கும்படி பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அதன்படியாக கால்நடைகளையும் எந்தெந்த பகுதியில் சிக்கிக் கொண்டுள்ளது என்று தேடி வருகின்றனர். மோகன்ராஜ், விரிவான விவரங்களையும் மக்கள் எந்த அளவிற்கு இன்னலுக்கு உள்ளாக்கிறார்கள் என்பது குறித்ததான காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சபரிநாதன்.